ஓம் நம சிவாயப்பா. இப்போ இயல் 5 வாழ்விக்கும் கல்வி இதில் வினா விடை குறிக்க போகிறோம். முதல் வினா குருவினா, மனித பிறவிக்கும் பிற உயிரினங்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடு யாது? முதல் குருவினா மேலாமல் எழுதியிருக்கேன் பாரு. பிற உயிர்களுக்கு எதிர்காலம் சொல்ல முடியும், மனித பிறவிகளுக்குத்தான் எதிர்காலம் சொல்ல முடியாது. அவ்வளோதான் குருவினா 1. குருவினா 2, கல்வியறிவு இல்லாதவர்கள் பற்றி வள்ளுவர் கூறுவது யாது? பக்கம் 107 மேலே பாருங்க. திருக்குறளில் கல்வியறிவு இல்லாதவனை விலங்கு என்கிறார் திருவள்ளுவர். அவ்வளவுதான். அடுத்து 3வது குருவினா, நூல்களை எவ்வாறு படிக்க வேண்டும்? பக்கம் 108 கற்க கசடர இருக்கு இல்லையா, அதில் பாரு. நூல்களையும் இருக்கும், நீ அழிச்சிட்டு நூல்களை நன்கு ஆராய்ந்து தேர்ந்தெடுத்து படிக்க வேண்டும். அவ்வளவுதான், ஒரே வரி தான். குருவினா 3. அடுத்து சிறுவினா 1, கல்வியே அழியாத செல்வம் என்பதை விளக்குக. இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அழியா செல்வம் அப்படின்னு ஒன்று போன இதில் பார்த்துருப்போம். அழியா செல்வம், அதில் பாடலின் பொருள் சிறுவினாக்கும் குருவினாக்கும் ஒன்றே எழுதுங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதையே கூட நீங்கள் இதில் எழுதி வைக்கலாம். நான் இது என்ன அப்படின்றத ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன், அதை பார்த்து எழுதிக்கங்க. சரியா? எப்படி எழுதணும்னா, உலகத்தில் உள்ள எல்லா செல்வமும் மறைந்துவிடும், ஆனால் கல்வி மட்டுமே அழியாதிருக்கும் அப்படின்றத எழுதணும். சரியா? இது வரைக்கும் நீங்கள் படித்ததை சொந்தமாக கூட எழுதலாம். நான் உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன், அதை மட்டும் எழுதுங்க போதும். சரியா? அடுத்து இப்போ சிறுவினா 2 பாரு. கல்வியையும் விளக்கையும் திருக்குறளாளர் எவ்வாறு ஒப்பிடுகிறார்? அதாவது முனியசாமி அவங்க எப்படி கல்வியையும் விளக்கையும் ஒப்பிடுறாரு அப்படின்றத கேட்குறாங்க. சிறுவினா 2. சிறுவினா 2 ஒளிவிளக்குன்னு இருக்கா, பக்கம் 106. கல்வி ஒரு ஒளிவிளக்கு, அதில் இருந்து அப்படி பலருக்கும் ஒளி தருவது தான் கல்வி. அது வரைக்கும் சிறுவினா 2. அவ்வளவுதான் இந்த பாடத்தில் இருக்கிறது. இப்போ சரியான விடையெல்லாம் பார்ப்போம். சரியான விடையை தேர்ந்தெடுத்ததுக. காலத்தின் அருமையை கூறும் திருக்குறள் அதிகாரம் காலம் அறிதல். கல்வி இல்லாத நாடு டேஷ் வீடு, விளக்கில்லாத வீடு. பள்ளி தலமனைத்தும் கோயில் செய்வோம் என்று பாடியவர் பாரதியார். உயர்வடைவோம் எப்படி பிரிக்கலாம்? உயர்வு கூட்டல் அடைவோம். இவை கூட்டல் எல்லாம் எப்படி சேர்த்து எழுதணும்? இவை எல்லாம். அடுத்து சொற்றொடரில் அமைத்து எழுதுக. செல்வம், இளமை பருவம் தேர்ந்தெடுத்து நீங்களாவே எது வேணாலும் எழுதிக்கலாம். சரியா? செல்வம் அழியா செல்வம் கல்வியே ஆகும். இளமை பருவமே கல்வி கற்க ஏற்ற பருவம். தேர்ந்தெடுத்து நூல்களை தேர்ந்தெடுத்து கற்க வேண்டும். இப்படி நீங்களும் உங்களுடைய சொந்த வாக்கியத்தில் எப்படி வேணாலும் அமைத்து எழுதலாம். சரியா? இப்போ பாரு, இப்போ இந்த பாடத்தில் நீங்கள் எழுத வேண்டியது எல்லாமே சின்ன சின்னதாக தான் இருக்குது இல்லையா? புத்தகம் இல்லாதவங்க எல்லாத்தையுமே எழுதணும். புத்தகம் இருக்கிறவங்க எல்லாத்தையுமே புத்தகத்தில் குறிச்சிட்டு புத்தகத்திலேயே படிங்க. இந்த பாடத்தில் நீங்கள் எழுத வேண்டியது என்ன அப்படின்னா, சிறுவினா 1, 2 இருக்கு இல்லையா, அதை மட்டும் எழுதுங்க போதும். சரியா? சிறுவினா 1, 2 அது 2 மட்டும் எழுதிக்கங்க. குருவினா நான் மேலே எழுதியிருப்பேன், அதை நீ உன் புத்தகத்தில் மேலே எழுதிக்கணும். புரியுதா? எல்லாமே புத்தகத்தில் நல்லா குறிச்சிடுங்க, புத்தகத்திலேயே படிங்க. இந்த பாடத்தில் நீங்கள் ஏட்டில் எழுத வேண்டியது வாழ்விக்கும் கல்வின்னு போட்டு சிறுவினா 1, 2 எழுதுங்க. சிறுவினா 1 நான் இப்போ புகைப்படம் எடுத்து அனுப்புவேன். புரியுதா? உடனே எழுதி முடிச்சிடு. புரியுதா? அப்போ தான் உனக்கு அது தெளிவாக தெரியும் படிக்கிறதுக்கு. இல்லைன்னா புத்தகத்துலையாவது ஒரு பக்கத்தில் ஓரமாக எழுதி வச்சுக்க, அப்புறமா கூட எழுதிக்கங்க. புரியுதா? நன்றி. நம சிவாய.